பாக்கி நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட்னாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுவது இயல்பு. இந்த பட்ஜெட்டும் அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா? யாருக்கான பட்ஜெட் இது? உங்கள் தலைப்பில் வளர்ச்சிக்கான அடித்தளம்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. வெற்றி விளம்பரம்னு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. வெறும் ஏமாற்றமே பரிசுன்னு பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார். நாலாவதாக நான் சொல்கிறேன், தேர்தல் அறிக்கை கனவுகள் நிறைந்த தேர்தல் அறிக்கை என்று நான் கருதுகிறேன். இதில் ஏற்கனவே கடந்த தேர்தலில் அவங்க அளித்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் அதே வாக்குறுதிகளை மறுபடி சொல்லாமல் புதிதாக சில வாக்குறுதிகளை சொன்னது போல தெரிகிறது. அதே சமயத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் பல்வேறு புதிய அறிவிப்புகளும் வீண் என்று சொல்ல மாட்டேன். இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு பலன் உண்டு, இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எப்படி நிறைவேற்ற போகிறார்கள்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பலே வரும். சட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஒரே ஒரு நேற்றைய தினம் பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த திட்டக்குழுவோட துணைத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டுமானத்தை மேம்படுத்தணும்னா மெட்ரோ போடுற திட்டங்கள் தேவை, அதுக்கு நாங்கள் கடன் வாங்கி தான் தரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது, ஜிடிபி உயர்ந்துக்கிட்டே இருக்குது, அதனால் கடன் தொகையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடன் மட்டும்தான் ரிசோர்ஸா என்கிற கேள்விக்குறி. சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரே ஒரு வாரியில் சொல்லப்போனால், கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தபோது நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் மறைமுகமாக சுட்டிக்காட்டி ஒரு தகவலை மட்டும், சைஃபண்ட் மணி இல்லையா, எங்கே அரசுக்கு வரவேண்டிய கஜானாவுக்கு வரவேண்டிய நிதி எங்கோ செல்கிறதில்ல, அதை மட்டுமே திரட்டினாலே கூட இந்த சுமையிலிருந்து விடுபடலாமோ என்கிற பார்வையை முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1989 கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைத்த போது, அப்போது சட்டப்பேரவை நிகழ்வுகளை நான் கவர் செய்த செய்தியாளராக, அப்போ சாராய சாம்ராஜ்யத்தை தகர்த்து விட்டு, ஏன் முக்கியமாக இதை சொல்லியாகணும், டாஸ்மாகோட வருமானம் அதிகரித்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க, அரசாங்க தரப்புலேயே உறுதி சொல்கிறாங்க. சாராய சாம்ராஜ்யத்தை தகர்த்து விட்டேன்னு அறிக்கை பிளேஸ் பண்ணார். பிளேஸ் டாக்குமெண்ட். அது அந்த என்ன தகவல்னா, சிம்பிள், மதுபானங்கள் மூலமாக அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் எல்லாமே வேறெங்கோ சிதறி போயிருந்தன அதற்கு முந்தைய காலங்களில். அதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி முழுக்க வருவாய் அரசாங்கத்துக்கு கிடைப்பதற்கான வழியை உருவாக்கினேன்னு சொன்னார். அப்போது கலைஞர் கருணாநிதி சொன்ன என்ன விஷயம்னா, கஜானா காலி எங்கள் மண்டை காலி இல்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு ரிசோர்ஸ் இல்லைன்னா அதை திரட்ட வேண்டும். இது கலைஞர் கருணாநிதியிடம் திராவிட முன்னேற்ற கழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதற்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தார். அப்போதே மதுவிலக்கு தொடர்பான விவாதம் வந்தது. அறிஞர் அண்ணா சொன்னார், இதற்காக நான் மத்திய அரசை கை நீட்டி கையேந்த மாட்டேன், நாமே நம்ம நிதியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் இறங்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சுட்டு, அவரோட அந்த காலகட்டத்தில் தான் லாட்ரி சீட்டு, பரிசு சீட்டு, விழுந்தால் நாட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு என்ற வாசகத்தோடு அறிமுகப்படுத்தினால் கணிசமான ரிசோர்ஸ் நிதி ஆதாரம் பெருக்கப்பட்டது. இது அவருடைய காலம். அதற்கு முந்தி மதுவிலக்கை அமல்படுத்தியவும் மூதறிஞர் ராஜாஜி. அப்போது நிதி வருவாய் என்ன செய்வீங்க அப்படின்னு, அப்போது இந்த மதுபானம் தொடர்பான நிதி வருவாய் என்பது பிரச்சனையை 50, 60, 70 ஆண்டுகளாக இந்தியா விடுதலை பெற்ற காலத்திலேருந்து இருக்கு. யார் யார் எப்படியெல்லாம் கையாண்டார்கள் அப்படிங்கிறது சொல்கிறார். மூதறிஞர் ராஜாஜி விற்பனை வரி என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக ஒரு வருவாயை பெருக்குவதற்கு நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வழிவகுத்தார்கள் என்பதை சிந்தித்து முன்னேறணும். பட்டுக்கோட்டையாரோட பாடல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பாட்டில் வரும்ல, கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்தித்து முன்னேற வேணும் அப்படி. அதை இந்த அரசு என்ன செய்கிறது? திட்டங்கள்லாம் அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி இம்ப்ரெசிவ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கம் தென்னரசு. அழகாக நான் ராபர்ட் ஃபரஸ்டரோட கவிதைகளையும் மேற்கோள் காட்டினா, பாவேந்தர் பாரதிதாசனோட பாடலையும் மேற்கோள் காட்டினார். என்னன்னா, கனவுகள் நிறைந்தது. கனவுகள் அர்த்தப்படும், அது நனவாக்கப்படும் போது அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? நிதி ஆதாரத்துக்கு என்ன செய்கிறது? முக்கியமான விஷயம், அரசு பணியாளர்களை நம்பித்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. கலைஞர் கருணாநிதி காலத்தில் அவருடைய பெரிய பலம் அரசு பணியாளர்கள். அரசு பணியாளர்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு
அவரோட முக்கியமான பல கோரிக்கைகள் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றன. அதில் வந்து காப்பீடு மாதிரி சின்ன சின்ன அதாவது இந்த சரண்டர் பண்ணுற லீவு போன்ற ஒரு சில விஷயங்களை தவிர அவங்க மெயினாக சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியலைன்னா யதார்த்தமாக சொல்லுங்கள். கலைஞர் கருணாநிதி எப்படி சொன்னார், விவசாயிகளுக்கு நிலம் பகிர்ந்து அளிக்கப்படும்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னார். ஆட்சிக்கு வந்தோடனே முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் தெரிஞ்சது யதார்த்த நிலைமை தெரிஞ்சோடனே எங்களால் முடிந்தவரை செய்கிறோம், இல்லை என்றால் விடைபெற்றுக் கொள்ளவும் தயார். இதை சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு என்னால் முடியலைன்னு சொல்லணும். சொல்லாமல் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். அதே தேர்தல் அறிக்கையை போல கிட்டத்தட்ட அமைந்தாலும் நமக்கு தேர்தல் அறிக்கைய ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒன்று தவறு கிடையாது. ஆனால் என்ன செய்ய போகிற நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு என்ன வைத்திருக்கீர்கள், அதுதான் நம்ம கேள்வி. அதுக்கு நிதியமைச்சரே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. சொந்த வரி வருவாய் என்பது உயர்ந்திருக்கு, 2,20,000 கோடிக்கு மேலே சொந்த வரி வருவாய் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்றெல்லாம் ஒரு குறிப்பிட்டிருக்காரு. கனவு பட்ஜெட் என்று சொல்கிறதுல 2 பொருள் வருது. ஒரு பிரம்மாண்டமாக அது நேர்மறையாகவும் சொல்லலாம், இது கனவாக தான் இருக்கும், நிறைவேறாது அப்படிங்கிற 2 பொருள் பட சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கனவு பட்ஜெட்டுன்னு. கனவு என்பது உறங்கும் போது வருவதல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வது கனவு என்று மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அதை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டால் ஒன்று தவறே கிடையாது, பாராட்டலாம். பாராட்டுவதற்கான வழி உண்டு. பாராட்டுதலோ தூற்றுதலோ அதை செய்ய வேண்டியது உங்கள் கையில், அது அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. சரி, முதல் கட்ட பார்வை தொடர்ந்து பேசலாம்.